ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கலர்ஃபுல்லான கொடமிளகா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. வானலில் ஆயில் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நசுக்கின பூண்டை சேர்த்துக்குங்க. பூண்டை நல்லா கலரி விடுங்க. கீரையே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி மட்டும் இதோட கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலரி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கொடமிளகாவை இதோடு நம்ம சேர்க்க வேண்டியது தான். கொடமிளகாவை சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விடுங்க. மூடியை திறந்தோம்னா அவ்வளோதான், நமக்கு கொடமிளகா ரெடி ஆகிடுங்க. இப்போது ஆற வச்சுருக்க சாதத்தை எடுத்து அதோடு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஏற்கனவே சாதத்தை ஆற வச்சுருந்தேன் நான். பாருங்கள், இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். சாதம் அந்த காயோடு சேர்ந்து நல்லா கலர் கொடுக்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரி விடுங்க. அவ்வளவுதான், சுவையான கொடமிளகா ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.